வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா யூத் பத்தி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பார்த்து முடிச்சிடலாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கென் கருணாநிதி நடிச்சு இயக்கி பாட்டுலாம் பாடி நிறைய ஆல் இன் ஆல் எல்லாமே பண்ணியிருக்காரு. இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவதேஷ் நடிச்சிருக்காங்க, சுராஜ் நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த கேர்ள்ஸ்லாம் வந்தாங்க தெரியுமா, அவங்க பேர் அனிஷ்மா, பிரியாஷினி, மீனாட்சி, அபிஷன் தேவ ராசா. ஓகே, இவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமே நடிச்சிருக்காங்க. நான் யார் பேர் விட்டுற கூட சொல்றதா நான் பேரை படிக்கிறேன். பட் விட்டுருந்தா மன்னிச்சிருக்குங்கப்பா. சரியா, நான் ஓவராலாக சொல்லிடுறேன். எனக்கு படத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சி. அதில் மொதல் விஷயம் தான் பிடிச்சிருந்துச்சி, யதார்த்தம். அந்த யதார்த்தம் வந்து எப்படி இருக்குன்னா, ஆஃப்கோர்ஸ்ங்க படத்தில் பாடல் இருக்குது, எல்லாமே இருக்குதான். ஆனால் நம்ம லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு தேட்டரில் நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தோட பாடல் தான் நம்ம மைண்டில் வந்து ஓடும். நம்ம அதை தான் வந்து இமிட்டேட்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி சீன் வந்து படத்தில் விட்டுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம தலைவர் எஸ்டிஆர் அவரோட ஃபிலிம்ஸும் வந்து படத்தில் வந்து விட்டுருக்காங்க. லகி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கென் கருணாசன் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட ஃபேனாக இருக்காரு இந்த படத்தில். ஸோ அங்கங்கே வந்து மனசு நீத்தில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் உள்ள நம்ம தனுஷோட வராரு. தனுஷோட சில அவரோட என்ன சொல்றது, சில ஐகானிக் மூவ்மெண்ட்ஸ் 3 படத்தை சிவா தெரியுமா, அதெல்லாம் வச்சிருக்காங்க. இது மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் நம்ம ரசிச்சிருப்போமோ, நம்மளோட வயசுல ரசிச்சிருப்போமோ, அது எல்லாத்தையும் வந்து படம் ஃபுல்லாக வச்சிருக்காரு. முக்கியமா நம்ம எஸ்டிஆர் கையில் இருந்து ஒரு கயிறு கட்டுவாரு, நானும் போட்டிருக்கேன். அந்த தலையில வந்து இவர் கட்டியிருப்பாரு, நானும் கட்டியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். அது எல்லாமே படம் முழுக்கையும் வச்சிருக்காரு. இது நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நம்ம எதெல்லாம் வந்து ஸ்கூல் டைம்ல பண்ணுவோம் அது எல்லாத்தையும் வந்து காமிச்சிருக்காங்க. மேக்சிமமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில். ரெண்டாவது படத்தோட பாடல், ஜிவி பிரகாஷ் வண்டர்ஃபுல், வேற லெவலில் இருந்துச்சு. அண்ணன் வேற லெவல் பின்னி விட்டார்னு சொல்லணும். எப்படி சொல்றது, பி ஃப்ராங்க் வித் யூ கைஸ். எப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவர் பேமெண்ட்டும் வாங்கலை, அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுறாரு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு பேருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும், எப்படி சொல்கிற, ஒரு பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும், ஒரு முழு மனசை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. நீங்கள் இந்த படத்தில் இந்த பார்க்கலாங்க. லிட்ரலி மனசன் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு, பிஜிஎம் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. லைக் அவர் லிட்ரலி அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த எப்படி சொல்றது, கொஞ்சம் கூட எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம அந்த அளவுக்கு அவ்வளோக்கா போட்டிருக்காருன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும் நம்புறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. அதில் வந்து இது தெரில, ஒரு மெத்தனை போக்கு தெரியல. நம்ம இப்போ தானே பண்ணுறோம், சும்மா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் மேக்ஸிமம் வேலையும் கொடுத்துருக்காரு. இது நம்ம பையன்பா, நம்ம தான் செய்யணும் அப்படின்னு. அது ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி. கீப்பிட்டா ப்ரோ, வேற லெவல். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவுமே அந்த பாடல், எல்லா பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. நான் படத்துக்கு தனியாக தான் போனேன். நாங்கள் மின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வந்து இருந்தாங்க. எல்லாருமே கலாச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவனும் கழிச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ தானே பண்ணேன், காது பட விளங்குது. நான் தனியாக தான் போனேன் பாருங்களேன். பட் ஸ்டில் ஐ வைப். இதான் உண்மை. ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் நீங்கள் பார்க்கலாம். கூட்டமாக போனாலும் வெயிட் பண்ணுவீங்க, நீங்கள் தனியாக போனாலும் வெயிட் பண்ணுவீங்க. இதான் உண்மை. பட் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் கோ வித் யோர் கேங்ஸ். நீங்கள் கேங்ஸோட போனீங்கன்னா சீரியஸாக என்ஜாய் பண்ணுவீங்க. எந்த ஒரு சீனையும் முக சுளிக்கிற சீன் எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்கள் நான் ரொம்ப கிளியராக இந்த சீன் பண்ணி வைக்கிறேன். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனும் கிடையாது. ஆனால் நிறைய ஹை இன்டென்ஸான ஒரு சீன்லாம் இருக்குது. அது ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. இன்டர்வல் வந்து ஒரு மாதிரி கேவஸாக வச்சிருக்காரு. அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்காகவே கொடுத்துருக்காரு நம்ம கென் கருணாஸ். எப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் என்ன, இவர் எப்படி வந்து கேர்ள்ஸ் இருக்கிறாரு, என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா எங்கேஜிங் காமிச்சிட்டாரு. இன்டர்வலில் வந்து அந்த கேயோஸ் இன்டர்வல் ஒன்று கொடுத்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேயோஸுக்கு வந்து ஒரு சொல்யூஷன். இது வந்து கேரக்டர் சேஞ்ச் ஓவர். ஸோ இங்கே டெவலப் பண்ணி இங்கே சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே. இது வந்து அவரோட டைரக்ஷன் மாதிரியே தெரியணும்னு சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கங்க ஃபன் எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காரு. எங்கெல்லாம் வந்து லேக் ஆகுதுன்னு அவருக்கு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல வந்து காமெடி போட்டு ஃபில்லராக வச்சிடுறாரு. அண்ட் அவரோட கேங்க சொல்லணும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துறல செம்மையாக பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அதில் ஒருத்தர் சப்பியாக ஒருத்தர் வருவார். அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, ஓகேயா. ஸோ அவன் அப்படி தான் பேசுவான். அவன் பேச்சுலாம் எல்லாம் அப்படி தான் இருக்கும். லிட்ரலி எனக்கு அவனை பார்க்க மாதிரி இருந்துச்சு. என்ன அந்த பக்கி என் கூட வந்து படம் பார்க்க வரல இன்னைக்கு, இல்லைன்னா செம்மையாக கலாய்ச்சி விட்ருக்கலாம். அவ்வளோ ஃபன்னாக இருந்திருக்கும். ஐ ட்ரூலி என்ஜாய். அண்ட் தென் அவங்க கூட நினச்சேன் அந்த ஆர்டிஸ்ட்லாம், இந்த லேடிஸ் அவங்க ஹீரோயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை செம்மையாக பண்ணியிருக்காங்க, எங்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. எல்லா ஃப்ரேமும் ரொம்ப க்யூட்டாக காமிச்சிருக்காரு. நம்ம கென் கருணாஸும் பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம, சொல்லவே தேவையில்லை. he was learn from legends. ஓகேயா, அவங்க கூட நிறைய படம் நடிச்சிருக்காரு. லெஜண்ட் வந்து அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க வேற அவரை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் பார்க்க முடியுது.
ஏன்னா எப்படி சொல்றது, என்னதான் வந்து இவர் முதல் டெபியூட் படமா இருந்தாலும் கூட, டெபியூட் டைரக்ஷன் இருந்தால் கூட, இந்த படத்தை அவர் டைரக்ட் நடிக்கிறார்ல, டிஃப்ரெண்ட் திங். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே கொடுத்துருக்காரு, ஆர்டிஃபிஷியலாக தெரியல. அதுதான் மெயினானது. அந்த விஷயத்தில் வந்து சீரியஸாக கூடோஸ் டு என்டையர் டீம். யூ guys did the best. I really truly enjoy a lot. அண்ட் தென் படத்தில் நடித்த நம்ம சூராஜ் தேவதர்ஷினி அவங்க கும்பல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சூராஜ் பின்னிட்டாரு மனசன். அவன் வந்தாலே வைப்பு தான்யா, அப்படிதான் இருந்துச்சு, வேற உள்ள வைப்பாக இருந்துச்சு. அண்ட் தேவதர்ஷினி மேடம் அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மா ரோல் வேற உள்ள இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுமே க்யூட்டாக அவங்களும் அழகாக பண்ணுறாங்க. நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் இருக்குங்க, நல்ல ஒரு மெமரபுளான விஷயம் நிறையவே இருக்கு. ஸோ ஓவரால் த மூவி வாஸ் ஸோ குட். ஓகே, என்னப்பா படத்தில் வந்து மைனஸ்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் படத்தில் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னையா இது சும்மா பாட்டு வருது அப்படி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரலாம். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், அதுக்கப்புறமா ஒரு சீன் வரும், அதுக்கப்புறமா அந்த பாட்டு கொண்டி வரும். அந்த கொண்டி வந்த கையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வரும். படத்தில் 4 பாட்டு வந்திருக்கும். ஓகேயா, ஸோ மேபி நிறைய பாடல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். எனக்கு வந்து எப்படின்னா பட்டுன்னு எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் இன்னொரு பாடல், அப்புறமா ஒரு 20 மினிட்ஸில் இன்னொரு பாடல். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாடலில் குறைச்சி நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா சடனாக வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வந்து அவர் தவிர்த்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு மைனஸ் தெரிஞ்சுச்சு. மற்றபடி வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து ஸ்டோரிலேருந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. சீன்ஸ் இஸ் எ டெபியூட் ஃபிலிம். ஐ ரியலி அப்ரிஷியேட் இம் பிகாஸ் லைக் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது கடினம். அந்த வாய்ப்பை வந்து மெத்தனை போக்கா பயன்படுத்தாமல் அது ஒரு முழு மனசோட இறங்கி பண்ணியிருக்காங்க இந்த டீம் கேங் அண்ட் கேங். ஸோ அதுக்கே ஒரு பெரிய பாட்டு தரணும். ஏன்னா டெக்னிக்கலி பாருங்களேன், நம்மளாம் அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹி டிட் த பெஸ்ட். ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தென் நான் திரும்பி சொல்கிறேன், பெரிய அளவுக்கு மைனஸே படத்தை தெரியாதுங்க. அவங்களுக்கு அப்படியே தெரிஞ்சாலுமே அந்த படத்தில் இருக்கிற காமெடி ஹியூமர் இருக்குல்ல, அது உங்களுக்கு மறக்கடிச்சிடணும்னு சொல்லணும். அண்ட் படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே செம்ம. அந்த ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் சில சீன் வந்து மிகவும் ப்ரிடிக்டபிள் தான், அது ரொம்ப ப்ரிடிக்டபிள் தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. அண்ட் தென் as long இஸ் எங்கேஜிங், அவ்வளோதான். அதை தான் நான் பார்த்தேன். அண்ட் தென் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து நம்ம எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி கதை காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சா மட்டும்தான் அந்த சீன் ஆண்டித்தனமாக அப்படி வச்சுன்னு இறங்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சீன் வச்சுருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் த மூவி வாஸ் ஸோ குட், ஃப்ரெண்ட்லி, என்டர்டெய்னிங் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா, அண்ட் தட்ஸ் மை ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து மறக்காமல் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் யாருக்கு மற்ற ஷேர் பண்ணணும், நீங்கள் குரூப்பில் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சில கேங் வச்சுருப்பீங்க தெரியுமா, அந்த கேங்க்கெல்லாம் இந்த ரிவ்யூ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நீங்களாம் பிளான் பண்ணி இந்த படத்தை இந்த பாருங்கள். சரியா, முடிஞ்சால் சோலோ போதிக்கிறேன் என்ன மாதிரி, அதெல்லாம் ஒரு மாதிரி தனிப்பட்ட ஃபீலிங் தெரியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு காண்டில் இருந்தேன், ஐயோ கூட எவனுக்கு இல்லையே அப்படின்ட்டு. அந்த காண்டு வந்து தனியாக போனால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் போகலாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு கேங் படம் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு மாதிரி அது அப்படி இருக்கும். அது எனக்கு மிஸ் ஆனிச்சு. இது வந்து என் சைட் பிரச்சனை, அவ்வளோதான். அது நெகட்டிவ்லாம் இல்லை. ஓவரால் ஐ ட்ரூலி என்ஜாய் அண்ட் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் மூவி அஸ் வெல். தொடர்ந்து பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, மறக்காம என்ன பண்ணுங்கன்னா டிக்டாக்ல, யூடியூப்ல, நம்மளோட இன்ஸ்டாகிராம் 3 இடத்துல ஃபாலோ பண்ணிக்கிங்கப்பா. எல்லா அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கோம். டிக்டாக்ல நீங்கள் பார்க்கலாம், லைஃப்பில் வந்து கூட நீங்கள் பேசலாம், நிறையவே பேசலாம், நிறைய சினிமா பற்றி பேசலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த கான்செப்ட் பற்றி எல்லாமே பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் யூடியூப் பண்ணிட்டீங்கன்னா மூவி ரிவ்யூ, ரியாக்ஷனு அண்ட் பிரேக் டவுனு, சினிமா பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புதிய வீடியோ பார்க்கலாம், புதிய ரியாக்ஷனை பார்க்கலாம். Bye.